ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காட்டு நெல்லிக்காய், அதாவது ஆம்லா, 2 ஆரஞ்சு பழங்களோட உயிர் சத்து இந்த ஒரு நெல்லிக்காயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீண்ட ஆயுளுக்கான இளமைக்கான சித்த ஆயுர்வேத ரகசியம் இது. சியவன முனிவர் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சது தான் இந்த நெல்லிக்காய். குன்றாத இளமையும் நீண்ட ஆயுளும் தர வல்ல இந்த வல்லமையும் திறனும் நெல்லிக்காய்க்கு இருக்கிறதுனால தான் ஔவையாருக்கு அதியமான் தனக்கு அபூர்வமாக கிடைச்ச நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது தீக்கிற மற்ற வியாதிகள் என்னென்னு பார்த்தா பித்தம், அனல், வாயில் நீர் ஊறுறது, வாந்தி, மயக்கம், மலக்கட்டு, மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாம் தீர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடல் உஷ்ணத்தையும் விரட்டும். இதோட புளிப்பு வாயுவை விரட்டும், துவர்ப்பு கபத்தை விரட்டும். மன்மதனை போன்ற அழகும் இளமையும் உடல் திறனையும் அளிக்கிற இந்த நெல்லிக்காயை பகல் காலத்தில் தான் சாப்பிடணும். அதனால் உங்கள் உணவோடு சேர்த்து இந்த ஒரு நெல்லிக்காயையும் சேர்த்துக்கிட்டா உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்லது செய்கிறதா இருக்கும். அடுத்தது அருநெல்லி. இந்த அருநெல்லிக்காய் நம்மளோட வீடுகளில் வளர்ப்பாங்க. இதோட குணம் குளிர்ச்சி. இது பித்தத்தையும் உடல் உஷ்ணத்தையும், இருமல், தாகம் இந்த மாதிரியான விஷயங்களையும் போக்கும். துவர்ப்பும் இனிப்பும் கலந்த இந்த காயை குட்டி பசங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு அலமாரி கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.